வாங்க எக் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க வரமிளகா சேர்த்துறனாலும் சேர்த்துக்கங்க, பச்சை மிளகா சேர்த்துறனாலும் சேர்த்துக்கங்க. நான் வரமிளகா சேர்த்துறேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வணக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ரெண்டு தக்காளி நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கங்க. சோம்புத்தூள் பவுடர் பண்ணி வச்சது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பட்டை கிராம்பு தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஏன்னா மிளகா வந்து ஒரு மிளகா தான் போட்டுக்குது, அதனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி. உப்பு மட்டும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு முட்டை கலந்துக்கலாம். முட்டையெல்லாம் வச்சு பெரட்டிடலாம். மஞ்சள் முட்டை உடையாத அளவுக்கு பெரட்டி எடுத்துக்கலாம். மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எக் ஃப்ரை மசாலா ரெடி. வாங்க சாப்பிடலாம். இது சுடு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.